ஓம் நம சிவாய. இன்று இந்த காணொளியில் நாம் பார்க்க போவது நந்திமலை அடிவாரத்தில் அமைந்த 1000 ஆண்டுகளை கடந்த வரலாற்றைக் கொண்ட போக நந்தீஸ்வரர் கோயிலின் அற்புதமான வரலாறும் அதன் ஆன்மீக சிறப்புகளும் ஆகும். கர்நாடக மாநிலம் பெங்களூருக்கு அருகில் உள்ள நந்திமலை அடிவாரத்தில் 1000 ஆண்டுகளை கடந்த வரலாற்றுடன் அமைதியாக திகழும் ஒரு அதிசய சிவாலயம், அதுவே போக நந்தீஸ்வரர் கோவில். இந்த கோயில் கர்நாடகத்தின் சிக்கபல்லாப்பூர் அருகே நந்திமலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது. கிபி 9ஆம் நூற்றாண்டில் தென்னிந்திய வரலாற்றில் முக்கியம் இடம்பெற்ற வெஸ்டர்ன் கங்கா டைனஸ்டி அரசர்களால் இந்த புனித ஆலயம் முதன்முதலாக கட்டப்பட்டது. அந்த காலத்தில் சிவபெருமான் இங்கு போக நந்தீஸ்வரர் என்ற திருநாமத்தில் இளமையான தோற்றத்துடன் அருளும் அன்பும் நிறைந்த வடிவில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வந்தார். காலங்கள் மாறின, ஆட்சிகள் மாறின, ஆனால் சிவபக்தி மட்டும் மாறவில்லை. பின்னர் வந்த சோழவம்ச மன்னர்கள் இந்த ஆலயத்தின் ஆன்மீக முக்கியத்துவத்தை உணர்ந்து கிரானைட் கற்களால் கோயிலை மேலும் விரிவுபடுத்தினர். அழகிய சுவர் அமைப்புகள், உறுதியான கருங்கல் தூண்கள், மிக நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள் இந்த காலத்தில் சேர்க்கப்பட்டன. இதன் பின்னர் பெருமைமிக்க விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தில் இந்த ஆலயம் தனது முழுமையான கலைச்செழுமையை அடைந்தது. அந்த காலகட்டத்தில் பக்தர்கள் தீர்த்தம் எடுத்து வழிபட பெரிய குளம், நூற்றுக்கணக்கான ஆண்டுகளையும் தாண்டி நிற்கும் அழகிய தூண்கள், தேவதைகள், நாட்டிய காட்சிகள், புராண நிகழ்வுகளைச் சொல்லும் அற்புத சிற்ப அலங்காரங்கள் கோயிலில் சேர்க்கப்பட்டன. இவ்வாறு 3 வம்சங்களின் பக்தியும் கட்டிடக்கலையும் ஆன்மீக பாரம்பரியமும் ஒன்றிணைந்ததுதான் இந்த போக நந்தீஸ்வரர் கோயில். 1000 ஆண்டுகளை கடந்தும் இன்றும் சிவபெருமானின் அருள் பொழியும் ஒரு உயிர்ப்பான ஆன்மீக தலம். இந்த கோயிலின் தனிச்சிறப்பு என்ன தெரியுமா? ஒரே வளாகத்தில் சிவபெருமானின் வாழ்க்கையின் 3 நிலைகளை 3 ஆலயங்கள் காட்டுகின்றன. ஒரு இளமையான துறவி போக நந்தீஸ்வரர், குடும்பஸ்தர் அருணாச்சலேஸ்வரர், பார்வதியுடன் ஐக்கியம் உமாமகேஸ்வரர். இது இந்தியாவில் அரிதாக காணப்படும் ஆன்மீக கருத்தாக்கம். இன்றும் இந்த ஆலயத்தில் தினசரி பூஜைகள் நடைபெறுகின்றன. பிரதோஷம், மகா சிவராத்திரி, கார்த்திகை மாத திங்கள் நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து தரிசனம் செய்கிறார்கள். பெங்களூரிலிருந்து இந்த ஆலயத்தை எவ்வாறு அடையலாம்? வாங்க பார்க்கலாம். பெங்களூரிலிருந்து சாலை வழியாக பயணம் செய்யும் போது பெங்களூர், ஹெப்பால், NH44 நந்திமலை சாலை என்ற பாதையை பின்பற்ற வேண்டும். தூரம் சுமார் 60 கிலோமீட்டர். வாகன போக்குவரத்தை பொறுத்து 1.5 முதல் 2 மணி நேரத்தில் போக நந்தீஸ்வரர் கோயிலை எளிதாக சென்றடையலாம். ரயில் வழியாக வருபவர்கள் சிக்கபல்லாப்பூர் ரயில் நிலையத்தில் இறங்கியவுடன் அங்கிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்தில் போக நந்தீஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. ரயில் நிலைய வெளியே கிடைக்கும் ஆட்டோ அல்லது டாக்ஸி மூலம் குறுகிய நேரத்தில் நேரடியாக கோயிலை எளிதாக அடையலாம். 1000 ஆண்டுகளை கடந்த வரலாறும் கட்டிடக்கலை செழுமையும் ஆன்மீக அமைதியும் ஒருங்கே உணர்த்தும் இந்த போக நந்தீஸ்வரர் கோயில் நீங்கள் பெங்களூருக்கு செல்லும்போது தவறாமல் தரிசிக்க வேண்டிய திருத்தலம். ஓம் நம சிவாய.